நம்ம முத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே சோகமா சொல்றாரு. "அப்பா கோர்ட்லேருந்து ஸ்டே ஆர்டர் எதுவுமே நமக்கு கிடைக்கல. அவ்வளோதான்ப்பா எல்லாமே முடிஞ்சுச்சு" அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலை வந்து, "என்ன முத்து சொல்ற? அவ்வளோதானா? வீடு அப்ப ஜப்தி ஆயிடுமா? யோவ்! நான் எதுக்கு இருக்கணும்? நான் அப்ப செத்து போயிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு. உடனே அப்படியே நெஞ்சு வலி வந்துடுது நம்மளுடைய அண்ணாமலைக்கு. அப்படியே நெஞ்சில இப்படி கை வச்சு அப்படி விழுந்துறாரு. உடனே எல்லாரும் முத்து, ரவி எல்லாரும் பரபரப்பா போயிட்டு, "அப்பா, அப்பா, அப்பா" அப்படின்னு சொல்லி புடிச்சுடுறாங்க. உடனே ரவி வந்து கத்துறாரு, "முத்து நீ போய் வண்டி எடு, வண்டி எடு, வண்டின்னு" சொல்லணும். உடனே மனோஜ் எல்லாரும் சேர்ந்து புடிச்சு அண்ணாமலைய கூட்டிட்டு கார்ல போறாங்க. விஜயா அப்படியே அழுவுறாங்க. "ஏங்க என்னங்க என்னங்க உங்களுக்கு இது மாரி ஆயிடுச்சு. நீங்க கவலைப்படாதீங்க. எப்படியாவது நம்ம வீட்ட மீட்டெடுக்கலாங்க" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே முத்து வந்து கத்திட்டே இருக்கான் மனோஜ. "டேய் உன்னால பாத்தேடா, ஆனா அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்ன நான் சும்மாவே விட மாட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் கார்ல கத்துறாரு. அதுக்கப்புறமா ஒரு வழியா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் பண்ணிடுறாங்க அண்ணாமலைய. அண்ணாமலை வந்து ஐசியூல வச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜயா வந்து அழுதுட்டே இருக்காங்க. உடனே மீனா வந்து என்ன பண்ணா, "அத்தை அழாதீங்க அத்தை. நீங்களும் கவலைப்படாதீங்க. நீங்க தைரியமா இருங்க. அப்பதான் மாமாவுக்கு ஒண்ணும் ஆகாது அத்தை. கண்டிப்பா நானும் அவரும் சேர்ந்து இந்த கடனெல்லாம் அடைச்சு நம்ம வீட்ட மீட்டெடுப்போம் அத்தை. இது நான் உங்களுக்கு குடுக்குற சபதம்" அப்படின்ற மாரி மீனா சொல்றாங்க. உடனே விஜயா வந்து, "ஏய் வாய மூடிட்டு போடி. நான் உன்ன ஏதாவது கேட்டேனா? ஆமா. இதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? மனோஜ் கூட தான் கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க. ஆனா உங்களால முடிஞ்சுதா?" அப்படின்னு சொல்லி விஜயா வந்து கத்துறாங்க. உடனே நம்மளுடைய மனோஜ் பார்த்தீங்கன்னா, "ஆமாம்மா எல்லாமே வாய் சவால் தான். அது கூட எதுக்காக தெரியுமா அந்த 10,00,000 கட்டிட்டு வந்தாங்க? இவங்களுக்கு வீடு கிடைக்கும்ல. அப்பா தான் சொன்னார்ல எனக்கு எதுவும் பங்கு கிடையாது. அவங்களுக்கு தான் பங்குன்னு. அந்த வீடு கிடைக்கிறதுக்காக போயிட்டு அந்த 10,00,000 கட்டுனாங்க. அப்படி இவங்களுக்கு உண்மையாவே இந்த வீட்ட மீட்டெடுக்கணும், நம்ம குடும்பம் மேல அக்கறை இருந்தா, நான் ஜெயிலுக்கு போம்போது எனக்கும் காசு கட்டியிருக்கணும்லம்மா. இதுலயே தெரியலையாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் ஏத்தி விட்டுறாரு. உடனே முத்து வந்து ஓடி போயிட்டு மனோஜ் அடிக்கிறதுக்காக கை ஓங்கிட்டுறாரு. "இங்க பாரு இன்னொரு வார்த்தை பேசுன அவ்வளதான். இன்னைக்கு அப்பா இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீதான். அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்ன அவ்வளோதான் நானு. சும்மாவே விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஓங்கிறாரு நம்மளுடைய முத்து. உடனே மீனா வந்து தடுத்து நிறுத்திட்டு, "நீங்க பொறுமையா இருங்க. இப்ப மாமாவுக்கும் உடம்பு சரியில்ல. நம்ம எல்லாருமே பொறுமையா யோசிச்சு எப்படி அந்த வீட்ட மீட்டெடுக்கணும்னு நம்ம யோசிக்கணுங்க. நீங்க இப்படி கோவப்படுறது நல்லது இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அடக்கி விட்டுர்றாங்க. உடனே கொஞ்ச நேரத்திலேயே நம்மளுடைய மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி தான் கால் பண்றாங்க. டக்குன்னு என்ன பண்றாரு, கொஞ்சம் ஓரமா போயிட்டு கால அட்டெண்ட் பண்ணி, "சொல்லு ரோகிணி" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. உடனே ரோஹிணி வந்து, மனோஜ் இன்னைக்கு நம்ம காஃபி குடிக்க போலாமா? நம்ம 2 பேரும் வெளியில போய் ரொம்ப நாள் ஆச்சு. ப்ளீஸ் மனோஜ், உனக்கே இப்ப தான் மனசு மாறியிருக்கு. உனக்கு இப்ப தான் என்னோட லவ் எல்லாமே புரிஞ்சிருக்கு. நம்ம வெளியில போலாமா?" அப்படின்ற மாரி ரோஹிணி கேட்குறாங்க. உடனே மனோஜ் வந்து, "ரோகிணி இல்ல ரோகிணி என்னால வர முடியாது" அப்படின்ற மாரி மனோஜ் சொல்றாரு. உடனே ரோகிணி வந்து, "ஏன் மனோஜ் என்னாச்சு? நீயும் என்ன நம்பனல்ல இப்போ கொஞ்ச நாளா? ஏன் அதுக்குள்ள என்னாச்சு? நீயும் மாறிட்டியா?" அப்படின்னு திரும்பவும் கேட்க, உடனே மனோஜ் சொல்றாரு, "இல்ல ரோகிணி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். அதான் வர முடியாது சொன்னேன்" அப்படின்ற மாரி மனோஜ் சொல்ல, உடனே ரோஹிணி வந்து, "ஏய் என்னாச்சு? என்னாச்சு மனோஜ்? உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா?" அப்படின்னா, "இல்ல, இல்ல எனக்கு எதுவும் ஆகல. அப்பாக்கு தான் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்கோம். இங்க தான் இருக்கோம் நாங்க எல்லாருமே" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்றாரு. உடனே ரோகிணி வந்து, "என்ன ஹாஸ்பிட்டலு? என்ன ஆச்சு? நான் வரட்டுமா? நான் வந்து பார்க்கட்டுமா? அங்கிளுக்கு என்னாச்சு?" அந்த வீட்லயே அங்கிள் தான் ரொம்ப நியாயமா நடந்துப்பாரு. எனக்கு சப்போர்ட்டும் பண்ணுவாரு. ஆனா அவருக்கு இந்த மாரி ஆயிடுச்சு. நான் வந்து பார்க்குறேன் மனோஜ். ப்ளீஸ் மனோஜ் அப்படின்னு சொல்ல, இல்ல ரோகிணி நீ வந்தா பிரச்சனையாகும். அப்புறம் அம்மா ரொம்பவே கோவமாயிடுவாங்க. ஏற்கனவே உன் மேல இருக்க கோவம் போகவே இல்ல. நீ இன்னும் இன்னும் அவங்க எதிர்ல வந்து நின்னா இன்னமும் கோவம் அதிகமாயிடும் ரோகிணி" அப்படிங்கிற மாரி மனோஜ் சொல்றாரு. உடனே ரோஹிணி வந்து, "என்னாச்சு? எதனாலன்னா?" "எல்லாம் அந்த வீட்டு பிரச்சனை தான். 3 மாசம் டைம் கேட்டான் அந்த ஃபினான்ஷியரு. ஆனா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இப்போ கோர்ட்ல கேஸ போட்டு வேற மாரி மாத்திட்டாங்க. வீட ஜப்தி பண்ண போறாங்களாம். அந்த ஜப்தி பண்ண போறேன்ற விஷயத்த கேட்டோனே தான் அப்பாவுக்கு இந்த மாரி ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு. இப்ப நாங்க எப்படி அந்த வீட்ட மீட்டெடுக்க போறோம்? அப்பாவ எப்படி காப்பாத்த போறோம்? ஒண்ணுமே புரியல. அம்மா ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க ரோஹிணி" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனோஜ் வந்து சொல்றாரு. உடனே ரோஹிணி வந்து, என்ன பண்ண சொல்ற? இப்ப வீட்ட ஜப்தி பண்ண போறாங்களா? அச்சச்சோ! எவ்ளோ கடன் தான் இப்ப அதுக்கு ஆயிருக்கு சொல்லு" அப்படின்னும்போது, "அதுவா மொத்தம் 48,00,000 சொல்றாங்க. ஆனா அம்மாவோட ஃப்ரெண்ட் சிந்தாமணிக்கும் அந்த ஃபினான்ஷியலுக்கும் எல்லாமே தெரியும். அப்பாவுக்கு எழுத்து நான் போடும்போதே அவங்களுக்கு எல்லாமே விஷயம் தெரியும். அவங்க கிட்ட வாங்குன கடன் கூட நாங்க கம்மி தான். ஆனா என்னமோ அவங்க இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து 48,00,000 சொல்றாங்க. எங்களால நம்பவே முடியல. என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. முத்துவும் மீனாலாம் சேர்ந்து ஒரு 10,00,000 குடுத்துருக்காங்க. மீதி 38,00,000 குடுக்கணும்" அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மனோஜ் வந்து ஃபோன சொல்லிட்டு வச்சுர்றாரு. உடனே ரோகிணி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அ வீடு ஜப்தி பண்ண போறாங்க. அங்கிளுக்கு இந்த மாரி ஆயிடுச்சு. இப்போ அவ்ளோ பெரிய பிரச்சனையில மாட்டியிருக்காங்க. இந்த டைம்ல மட்டும் நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணி, அந்த வீட்ட மீட்டெடுத்து, அத ஏதாவது இது பண்ணா, கண்டிப்பா ஆன்டி மனசு மாறி நம்மள ஏத்துப்பாங்க. அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. உடனே நம்மளுடைய ரோஹிணி என்ன பண்றாங்கன்னா, இதான் சூழ்நிலைன்னு சொல்லிட்டு, திரும்பியும் கிருஷோட பெரியம்மா, பெரியப்பா வீட்டுக்கு போறாங்க. அவங்க தான் ஆல்ரெடி சொல்லிட்டாங்கல்ல, கிருஷுக்கு குடுக்க வேண்டிய சொத்து எல்லாமே இருக்கு. என் தம்பி பையன் தானே அவன். நாங்க அவனுக்கே எழுதி குடுக்குறோம்ன்னு சொல்லிட்டு, அந்த சொத்த போய் கேட்குறாங்க.
போய் கேட்டோன்னோ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அன்னைக்கு சொல்லிட்டு போனோனுமே அதுக்கான எல்லா ப்ராசஸுமே பண்ணி நான் கிருஷ் மேலே எழுதிட்டேம்மா பக்காவா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷோட பெரியப்பா வந்து சொல்கிறாரு. உடனே வந்து ரோஹிணி என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு நீங்கள் இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷோட பெரியப்பா கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க ரோஹிணி. உடனே அவங்களும் என்ன கல்யாணி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இந்த பத்திரம் இப்போ எனக்கு தேவையில்லை, அர்ஜென்ட்டாக எனக்கு ஒரு 40 லட்சம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 40 லட்சமா? என்ன ரோஹிணி சொல்கிற? இப்போ தான் 5 லட்சம் கடன் வாங்கிட்டு போனேன், இப்போ 40 லட்சம் தேவைப்படுதுன்னு சொல்கிற, ஒன்றுமே புரியலையே, அவ்வளோ கடன் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை மனோஜோட வீடே இப்போ வந்து ஜப்திக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. மனோஜ் வந்து ஷோரூமுக்காக நிறைய விஷயங்களுக்காக கடன் வாங்கியிருந்தாரு. அது எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து இப்போ 48 லட்சம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வீட்லேயே ஒரு 10 லட்சம் அடைச்சிட்டு இருக்காங்க. மீதி 38 லட்சம் அது கோர்ட்டில் ஏதோ கேஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டே ஆர்டர் கூட கிடைக்காதனால வீட்டை ஜப்தி பண்ண போகிறாங்களாம். அதனால் இந்த விஷயத்தை கேட்டு அங்கிளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆகிருக்காங்க. இப்போ அவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. தங்கறதுக்கு வீடுமே இல்லாத அளவுக்கு போயிட்டாங்க. மனோஜும் இப்போ ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இந்த சூழ்நிலையில் நான் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது பண உதவி பண்ணி நான் ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக ஆண்டியோட மனசு மாதிரி என்னையும் மனோஜும் சேர்க்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு டிவோர்ஸ்லாம் கிடைக்காது. நான் கண்டிப்பாக மனோஜோட சேர்ந்து வாழுவேன். கிருஷிக்கும் ஒரு அப்பா கிடைக்கும், கிருஷிக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், எனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். நீங்கள் தான் எங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக உங்களுடைய தம்பி பையன் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த உதவி மட்டும் பண்ணுங்கள். எனக்கு அந்த பத்திரம் கூட வேணாம், அந்த பத்திரத்தை வச்சு எனக்கு எங்கேயாவது காசு மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ரோஹிணி வந்து கேட்குறாங்க. உடனே வந்து கிருஷோட பெருமை வந்து, நீங்கள் கல்யாணி தான் இவ்வளோ விஷயம் சொன்னால, அட்லீஸ்ட் இந்த உதவியாவது உங்கள் தம்பி பையனுக்கு பண்ணால் தம்பியோட மனசும் சாந்தியோடும், அதுவும் இல்லாமல் நம்ம பண்ண பாவத்துக்கும் ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கிருஷோட பெருமை வந்து பெரியப்பா கிட்ட சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட கிருஷோட பெரியப்பா வந்து, சரி கல்யாணி, நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன், எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃபினான்ஷியல்லாம் இருக்காங்க, நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன், உனக்கு எப்போ வேணும்னா, இல்லை எனக்கு அர்ஜென்ட்டாக இன்னிக்குள்ளவே வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் போயிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா அந்த பத்திரம்லாம் வச்சு ரோஹிணி கேட்ட மாதிரி 40 லட்சம் எடுத்துகிட்டு வந்து கல்யாணி கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. கல்யாணி, நீ கேட்ட 40 லட்சம் இதில் இருக்குது, உன்னோட வாழ்க்கையை நீ சரிப்படுத்திக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ், இந்த உதவி நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரோஹிணியே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி என்ன பண்ணுறாங்கன்னா 40 லட்சத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி முத்து மீனா 10 லட்சம் கடன் அடைச்சனால மீதி 38 லட்சம் தானே, அதனால் 40 லட்சமாகவே எடுத்துகிட்டு போகிறாங்க ரோஹிணி. கரெக்டாக டேரெக்டாக எங்கே போகிறாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு, ஆண்டி அங்கிளுக்கு என்னாச்சு, இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய், நீ எதுக்கடி இங்கே வந்த? டேய் மனோஜ், நீ தான் அவளுக்கு விஷயத்த சொன்னியா? அவள் எப்படி இங்கே வந்தா? அவளுக்கு எப்படி எல்லா விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாங்க. மா, நான் தாம்மா சொன்னேன், ரோகிணி தாம்மா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டது. அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆனதுன்னு சொன்னானோ ரோகிணியால் தாங்கிக்கவே முடியலம்மா, ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு ரோகிணி, அதான் இங்கே வந்துருக்குமா அப்படின்ற மாதிரி நம்மளோட மனோஜும் சொல்கிறாரு. உடனே விஜய் வந்து, ஏய் நீலாம் இங்கே வரவே கூடாதுடி, உன்னால தாண்டி மனோஜுக்கு இவ்வளோ கடன் ஆச்சு, இதனால தான் இங்கே வீடே ஜப்தி போகிற அளவுக்கு ஆச்சு, அதனால தான் இன்னைக்கு இவர் இப்படி படுத்துட்டு இருக்காரு, இங்கே படுத்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அடிக்கிறதுக்காக கை ஓங்கி போகிறாங்க. உடனே மனோஜ் என்ன பண்ணுறாருன்னா ஓடி போய் விஜயாவோட கையை வந்து தடுக்கிறாரு. தடுத்தோன்னும் அப்படியே விஜய் ஷாக் ஆகி மனோஜை பார்க்குறாங்க. டேய் என்னடா ஃபுல்லாக மாறிட்டியா? அப்பா அங்கே எப்படி கிடக்குறாருன்னு தெரியுதா? இவன் உனக்கு எவ்வளோ துரோகம் பண்ணா, ஆனால் அவளை அடிக்கும் போது என்னையே நீ கைப்பிடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தடுக்கிறாங்க. உடனே ரோஹிணி வந்து, ஆண்டி மனோஜ் நீங்கள் திட்டாதீங்க, இங்கே பாருங்கள் மனோஜ் இந்த விஷயம் சொல்லலைன்னா இப்போ நான் இவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு வந்திருக்க முடியாது, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்லேருந்து பணத்தை ஜிப்பை ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க விஜய்கிட்ட. இதில் 40 லட்சம் இருக்கு ஆண்டி, நீங்கள் அந்த ஃபினான்ஷியருக்கு எப்படியோ 38 லட்சம் தான் கொடுக்கணும்னு சொல்லி மனோஜ் சொன்னாங்க. 38 லட்சம் தான் கொடுக்கணும்னு மனோஜ் சொன்னார். இப்போ இதில் 40 லட்சமே இருக்குது. இந்த 40 லட்சத்தை அந்த ஃபினான்ஷியல் கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வீட்டை மீட்டெடுங்க ஆண்டி, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், நான் மனோஜ் ரொம்பவே நேசிக்கிறேன் ஆண்டி. அது மட்டும் இல்லை, மனோஜுக்கு ஒரு பிரச்சனாலும் சரி, மனோஜோட குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனாலும் சரி, நான் கண்டிப்பாக அங்கே நிற்பேன் ஆண்டி. நான் உண்மையாகவே மனோஜ் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் ஒரு பொய் சொன்னேன், ஆனால் மற்றபடி நான் உண்மையாகவே மனோஜை நேசிக்கிறேன் ஆண்டி. அதனால தான் இந்த பணத்தை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதுவுமே நான் கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எது வந்தாலும் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், நீங்கள் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கட்டுங்க முதல்ல அப்படின்னும். விஜய்க்கு ஒன்றுமே புரியல. என்னது 40 லட்சம் இருக்கா, நீ ரெடி பண்ணியா? டேய் மனோஜ், என்னடா உண்மையா? இதெல்லாம் நல்ல நோட்டு தானா, இல்லை ஏதாவது கள்ள நோட்டை வச்சு நிறைய விஷயத்தை ஏமாத்தினாலே அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாளா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே ரோஹிணி வந்து, ஆண்டி இல்லை ஆண்டி, நான் எப்பயோ பண்ண தப்புக்காக அதே மாதிரி நான் எப்போவும் இருப்பேன்னு நினைக்காதீங்க ஆண்டி, இப்போ நான் எல்லாம் மொத்தமாகவே மாறிட்டேன், நான் எல்லாம் உண்மையோடு தான் இனிமேல் நான் மனோஜ்கிட்ட வாழணும்னு இருக்கிறேன். நீங்கள் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்து வீடு கிடச்சிச்சு, இந்த விஷயம் அங்கிளுக்கு தெரிஞ்சாலே அங்கிளுக்கு எல்லாமே குணமாயிடும், அதுக்காக தான் ஆண்டி சொல்கிறேன்னு அப்படியே ரொம்பவே பாசமாக பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க நம்மளுடைய ரோஹிணி. உடனே பார்த்தீங்கன்னா மனோஜும், மா ப்ளீஸ்மா, ரோஹிணி சொல்கிறதும் கரெக்டு தான்மா, இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா நம்ம வீடு கண்டிப்பாக நம்மக்கிட்ட கிடச்சிருமா, அப்புறம் உங்கள் வீடு உங்ககிட்டே வந்துடும், அப்புறம் அப்பாவுக்கும் சரியாயிடுமா, ப்ளீஸ்மா வாங்கிக்கோங்கம்மா ரோஹிணி கிட்டேருந்து அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் சொல்கிறாரு. உடனே நம்மளுடைய விஜயாவும் பார்த்தீங்கன்னா,
பரவாயில்ல இந்த முத்து மீனா நம்புறதை விட ரோஹிணி நம்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இந்த பணத்தை வாங்கிட்டு ஆனால் என்னைக்கா இருந்தாலும் இந்த பணத்தை நான் உங்ககிட்ட திரும்பி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம விஜய் வந்து வாங்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் அப்படி ஷாக் ஆகி பார்க்குறாங்க. நீங்க எப்படிங்க இந்த ரோஹிணி இவ்வளோ பணத்தை ரெடி பண்ணுச்சுன்னு மீனா சொல்ல உடனே முத்துவும் அதான் மீனா எனக்கும் தெரியல இந்த பார்லரம்மா நம்பி எப்படி 40 லட்சம் கடன் கொடுத்துருப்பாங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. சரிங்க ஆனால் இந்த பணத்தை வாங்க மாட்டாங்கன்னு நான் நினச்சேன் ஆனால் அத்தை இதை வாங்கிட்டாங்களே அப்படின்னு உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க ஆண்டிக்கு பணத்தை கொடுத்தா பச்சை மாதிரி அப்பப்போ மாறிட்டே இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்ருதியும் கலாய்க்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து அம்மா ஏமா வெயிட் பண்ணுறீங்க வாங்குமா நம்ம முதல்ல போய் காசை கட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு 40 லட்சத்துக்கு போய் ஃபினான்ஸ் கிட்ட போகிறாங்க. ஃபினான்ஸ் கிட்ட போனோன்னும் என்னாச்சு கோர்ட்லேருந்து ஏதாவது ஸ்டே ஆர்டர் வரலன்னு சொல்லிட்டு நியூஸ் உங்கள் வீட்டுக்கு வந்துச்சா அப்படின்னு சொல்லி ஃபினான்ஷியல் கேட்க உடனே மனோஜ் வந்து அந்த நியூஸும் வந்துடுச்சு அது மட்டும் இல்லாமல் உன்னோட மொத்த கடனையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உன்னோட மொத்த கடன் நீ கொடுத்த நான் 38 லட்சமும் இதில் இருக்கும் எண்ணி பார்த்து எடுத்துட்டு எங்கள் வீட்டு பத்திரத்தை கொடு அதே மாதிரி கோர்ட்டில் கொடுத்த கேஸையும் வாபஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னது காசை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஃபினான்ஷியல் ஷாக்காயிராரு. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாரு. சிந்தாமணி கொஞ்ச நேரத்துலேயே வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டீங்களா எப்படி மாஸ்டர் இதுக்குள்ளே இவ்வளோ பணத்தை ரெடி பண்ணீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. உங்களுக்கு நாங்கள் எப்படி ரெடி பண்ணால் என்ன நீங்கள் முதல்ல இந்த காசை வாங்கிட்டு எங்களுக்கு பத்திரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பத்திரத்தை மீட்டு எடுத்துடுறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பத்திரம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னும் அங்கே ஐசியூலேருந்து நார்மல் வார்டுக்கு மாற்றுறாங்க நம்ம அண்ணாமலையை. உடனே விஜயா வந்து விஷயத்த சொல்கிறாங்க நீங்கள் வீட்டு பத்திரத்தை நம்ம மீட்டு எடுத்துட்டோம் பாருங்கள் நம்ம வீடு ஜப்திக்கு போகலங்க நீங்கள் உங்களுக்கு உடம்பு சரியாயிடணுங்க நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க இப்போ பாருங்கள் நம்ம கைக்கே வந்துடுச்சுங்க நம்ம எல்லாருமே நம்ம வீட்டிலே இருக்கலாங்க அப்படின்னு. உடனே அண்ணாமலை எப்படி இது முத்து மீனா நீங்கள் எப்படி கட்டினீங்க இந்த பணத்தை அப்படின்னு உடனே விஜய் சொல்கிறாங்க இன்னுமா நீங்கள் அவனை தான் நினச்சிட்டு இருக்கீங்களா அவங்களாம் எதுவும் கட்டல எல்லாமே ரோஹிணி ரெடி பண்ணிட்டு வந்தாங்க நம்ம மனோஜோட ஒய்ஃப் ரோஹிணி ரெடி பண்ணிட்டு வந்திருக்கா இவ்வளோ பணத்தையும் ஆனால் ரோஹிணி கிட்ட நான் எப்போயா இருந்தாலும் திரும்பி கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்கேன். ரோஹிணி பாருங்கள் ஒரு மனோஜை காப்பாற்றுக்காக 5 லட்சம் கட்டிட்டு இப்போது நமக்காக 40 லட்சம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இந்த வீட்டையே மீட்டு எடுத்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது ரோஹிணி கிட்டேருந்து வாங்கினியா உனக்கு ஏதாவது இது இருக்கா எதுக்காக அந்த பொண்ணுக்கிட்டேருந்து வாங்கினேன் நம்ம டிவோர்ஸ் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம்ல. உடனே மனோஜ் சொல்கிறாரு அப்பா டிவோர்ஸ் கேஸை நம்ம வாபஸ் வாங்கிடலாம்ப்பா ப்ளீஸ்ப்பா ரோஹிணி பார்த்தீங்கன்னா இப்போ தான்ப்பா எனக்கு எல்லாமே புரிதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. உடனே அண்ணாமலைக்கு ஒன்றுமே புரியல. உடனே முத்து மீனாவும் பா எதுவாக இருந்தாலும் என்ன இப்போ வீட்டை மீட்டு எடுத்துடும் நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது ரோஹிணியை வீட்டுக்கு வருவாங்களா இல்லையா அப்படின்றத வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம்.